ரூத் புஸ்தகம், ரூத் சரித்திரம் 4:4 என்ன போட்டிருக்கு? 4:14 என்ன போட்டிருக்கு? அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? நமக்கு ஆண்டவர் செய்த தயை, அதுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல நகோமி சொல்லலை இந்த வார்த்தையை. ஆண்டவரே எனக்கு தயை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு நகோமி சொல்லலை. நகோமியின் ஊரார், அந்த பெத்லகேம் ஊரார் நகோமியை பார்த்து சொல்றாங்க, இன்று உனக்கு தயை செய்த, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த, கிருபை செய்த, இரக்கம் செய்த, சகாயம் செய்த, ஒத்தாசை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வருடம் முழுவதுமா நமக்கு எத்தனை தயை, எத்தனை இரக்கம், எத்தனை கிருபை, எத்தனை சகாயம், அதையெல்லாம் நினச்சி நினச்சி நம்ம ஆண்டருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இதே நகோமியோடைய ரூத் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இதே ஊரார் நகோமியை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாசிங்க 1:19. அப்படியே இருவரும், யார் இந்த இருவர்? யாரு? நகோமியும் ரூத்தும் அப்படியே பெத்லகேமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. எந்த சூழ்நிலையில் என்டர் ஆகுறாங்கன்னா, வாழ்க்கையில் பெரிய சூறாவளி அடித்து நகோமி தன் கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து ஒரு மருமகளோடு ஒரு சந்ததியே பட்டு போன நிலையில், உருக்குலைந்த நிலையில் அப்படியே பெத்லகேமில் என்டர் ஆகுறாங்க. அப்போ அதே ஊரார் நகோமியை பார்த்து என்ன சொன்னாங்க? இருவரும் என்ன செய்ய, பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ, நகோமின்னு சொல்லல, இவள் நகோமியோ, அப்ப நகோமியோன்னு கேட்கிற அளவுக்கு நகோமி உருக்குலைந்து இருக்கிறாள். அட்ரஸ் அவளை பார்த்த ரூபம் நகோமின்னு தெரியல, அவ்வளவு உருக்குலைந்த நகோமியை பார்த்து ஊரார் சொல்றாங்க, ஐயோ இவன் நகோமியோ. உடனே நகோமின்னா என்ன அர்த்தம்? வசந்தம், இன்பம்னு அர்த்தம். வசந்தா, வசந்தா இன்பமானவள்னு அர்த்தம். ஆனால் நகோமி சொல்கிறா, ஐயோ என்ன நகோமியோன்னு கேட்காதீங்க, நகோமினா இன்பம்னு அர்த்தம். நான் இப்போ வசந்தமா இல்லை, நான் கசந்த மாறாவா இருக்கிறேன். அதனால என்ன வசந்தான்னு சொல்லாதீங்க, கசந்தான்னு சொல்லுங்க. நான் உருகுலைந்து நிற்கிறேன். ஆனால் அதே நகோமி உருக்குலைந்து கசந்த மாறாவா லைஃப் மாறி இருந்தாலும் அந்த நகோமி பெத்லகேமுக்கு வந்து தான் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பினாள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கசந்த மாறாவாக இருக்கலாம், உருக்குலைஞ்சி இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தினால. ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தர் பக்கம் திருப்பி, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் செய்த தவறுகள்னால்தான் தான் என் வாழ்க்கையில் என் பேரு இன்பம், என் பேரு வசந்தா, ஆனால் அன்னைக்கு கசந்த நிலையில் இருக்கேன், என்னை தயவாய் மன்னிச்சிருங்க, தயவாய் மன்னிச்சிருங்கன்னு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தலையிட்டார். நகோமி வாழ்க்கையில், ரூத்து வாழ்க்கையில் மீண்டுமாய் நகோமி தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பினதுனால ஆண்டவர் நகோமி வாழ்க்கையில் தலையிட்டு அவர் சூழ்நிலையை மாற்றினார். ஆமென். நன்மைக்கு ஏதுவாக அவள் வாழ்க்கை மாறியது. ஜெயத்துக்கு நேராக அவள் வாழ்க்கை மாறியது. வாழ்வளிப்பதற்கு நேராக அவள் வாழ்க்கையை தேவன் தலையிட்டு, தேவன் தலையிட்டு, தேவன் தலையிட்டு டோட்டலா நகோமியோடைய சூழ்நிலையை தேவன் மாற்றிவிட்டார். புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டோன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிருவார்.